பார்க்க போகிறது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்துப்பாளையம் டேம். நொய்யல் ஆற்று மேலே இந்த ஆத்துப்பாளையம் டேமை கட்டியிருக்காங்க. நொய்யல் ஆற்றோட உபரி நீரை சேமித்து வைக்கிறதுக்காக தான் இந்த டேமை கட்டினாங்க. இந்த டேமோட முக்கியமான பர்பஸ் இரிகேஷன் தாங்க. ஆனால் இன்னைக்கு திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரி கழிவுகள் இந்த டேமில் சேர்ந்துட்டதுனால இந்த டேம் ரொம்பவே பொல்யூட்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டேம்ஸை பற்றி இந்த ஷோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹீலர் பாஸ்கர் சொல்கிற மருந்தில்லா மருத்துவத்தை கேட்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலை. உணவை மருந்தாக மாற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து மென்னா அது குப்பை, உதட்டை மூடி மென்னா மருந்து. எப்படின்னு கேட்குறீங்களா? சில பேர் சாப்பிடும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றது நல்லது இல்லைங்க. அதாவது சாப்பிடும் பொழுது உதடு பிரியக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பாடை வாயில் போட்டு, இங்கே பாருங்கள், சாப்பாடை வாயில் போட்டு மெல்லும் பொழுது உதட்டில் கேப் இருக்கக்கூடாது. இது ஏன்னு கேட்பீங்க. அதாவதுங்க, எச்சில் இருக்குல்ல, எச்சிலில் தான் நிறைய என்சைம் இருக்குங்க. இந்த என்சைம்ஸ் தான் சாப்பாடை மூலக்கூறாக மருந்தாக மாற்றி உடம்புல எல்லா வியாதியும் குணப்படுத்தி உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்குது. அப்போ அந்த எச்சிலுக்கு எதிரி யார் தெரியுமா? காற்று. உதட்டை பிரித்து யார் சாப்பிட்றாங்களோ சர்க்கரை வியாதி வரும், பிபி வரும். ஏன் தெரியுமா? உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது காற்று உள்ளே போகுதா? இந்த காற்று எச்சிலில் உள்ள என்சைம்ஸ்களை டைல்யூட் பண்ணுது, நீர்க்க வச்சிருது, வேலை செய்யாது. வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அதனால் இனிமேல் யார் எதை சாப்பிட்டாலும் சரிங்க, சாப்பிடும் பொழுது சாப்பாடை உள்ளே போடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். இங்கே பாருங்கள், சாப்பாடை உள்ளே போட்டு முழுங்குற வரைக்கும் உதட்டை பிரிக்காமல் இருந்து சாப்பிட்டு பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்கும். உடம்புல அவ்வளோ தெம்பு இருக்கும். கண்ணு பளிச்சுன்னு தெரியும். படிக்கட்டு ஏறி இறங்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் டயர்டாகாது. ஒரு இட்லி சாப்பிட்டா போதும், அவ்வளோ தெம்பாக இருக்குங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நோய் வருது? யாருமே சாப்பிடும் பொழுது அந்த உதட்டை மூடி சாப்பிட்றது இல்லைங்க. உதட்டை பிரித்து சாப்பிட்றோமா, காற்று உள்ளே போயிடுதா, அங்கே இருக்கிற எச்சிலெல்லாம் வேலை செய்கிறது இல்லையா, அதனால் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. ஜீரணமாகாமல் சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக போய் சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. கொழுப்பு கெட்ட கொழுப்பாக போய் கொழுப்பு கட்டிகள் உண்டு பண்ணுது. கால்சியம் கெட்ட கால்சியமாக போய் தைராய்டு எலும்பெல்லாம் நோய் வருதுங்க. அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது இங்கே பாருங்கள், உதட்டை மூடி மெல்லுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி, போலந்து நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் பாருங்கள். யூரோப் கண்ட்ரி எல்லாம் எல்லாருமே சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி தான் மெல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஃப்ரான்ஸ், ஜெர்மனில் கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க இல்லையா, 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு கிண்டர் கார்டன் இருக்குங்க. இப்போ எல்கேஜி யூகேஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கூலில் முதல்ல சொல்லிக் கொடுக்குற பாடமே டேபிள் மேனஸ். டேபிள் மேனஸ்னால் என்ன? சாப்பாடை எப்படி ஒழுங்காக சாப்பிட்றது, அதாங்க விஷயம். ஆனால் இந்தியா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர் போன்ற இந்த நாடுகளில் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இப்படி சாப்பிட்டு சாப்பாடு ஒழுங்காக ஜீரணம் ஆக மாட்டேங்குதுங்க. எல்லா வியாதி வருதுங்க. எங்கே பார்த்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? சாப்பாடை நம்ம ஒழுங்காக சாப்பிடல. அதற்கு காரணம், சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து சாப்பிட்டா அது உடம்புக்கு கெட்டது, உதட்டை மூடி சாப்பிட்டா நல்லது. அதனால் இன்னிலிருந்து எப்போ எதை சாப்பிட்டாலும் இங்கே பாருங்கள், சாப்பாடை வாயில் போடுங்க, உதட்டை மூடுங்க, நல்லா மெல்லுங்க. அந்த உதட்டில் சின்ன கேப் இருக்கக்கூடாது. நல்லா மென்று கோல் மாதிரி அரைச்சி முழுங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் உதட்டையே பிரிக்கணும். செஞ்சு பாருங்களேன், சாப்பாடு மருந்தாக மாறுங்க. ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ தெம்பு கிடைக்குங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடும்பொழுது உதட்டை மூடி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, இந்த நடுவில் சாப்பிட்ற வடை போண்டாவையெல்லாம் அதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு. ஏங்க, எல்லாமே உணவு தாங்க. சில பேர் இந்த நடுவில் சாப்பிட்ற வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் இன்கம் டேக்ஸில் கணக்கே காட்டுறதில்ல. ஆமாங்க, காலையில் ஒரு 7-8 மணிக்கு நல்லா சாப்பிட வேண்டியது, அது வயிறு நிறைஞ்சிரும். இதுவே ஒரு நாளைக்கு தாங்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஃபீஸில் போய் உட்காருவாங்க ஒரு 10 மணிக்கு. எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இன்னும் சாப்பாடே ஜீரணமாக இருக்காது. அதுக்குள்ளே என்னாகும்? ஒரு 11 மணிக்கு போண்டா, டீ எல்லாம் வரும். இன்னும் பசியே இருக்கல, வயிற்றுக்கு தேவையே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு போண்டா டீ சாப்பிட்றோம். இதில் வேறு சில பேர் நான் சீனியர் 2 போண்டா வேஞ்சிட்டு அடிச்சு உள்ள விட வேண்டியது. என்னாகும்? அதுவும் ஜீரணமாகாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் 12 மணிக்கு வருவார். அவர் கூட, சார் மேனேஜர் சார், என் ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்லி கேன்டீன் போக வேண்டியது. அங்கே போய் நான் ஒரு முட்டை பப்பு சாப்பிட வேண்டியது. அது எக்ஸ்ட்ரா லோடு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்துருமாமா 3 டிஃபன் பாக்ஸ் திறந்துட்டு போய் கொண்டு போய் சாப்பிட்றது. என்னங்க அநியாயமாக இருக்குது.
இங்கே பாருங்கள், ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வர வரைக்கும் காத்து இருக்கணுங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது உதட மூடி இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இப்போ இருந்து எது சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பாடை வாயில் போட்டுட்டு உதட்டை மூடி கேப் இல்லாமல் மென்று நல்லா கூழ் மாதிரி அரைச்சி முழுங்கி பாருங்களேன், அந்த உணவு மருந்தாக மாறும். இப்படி நாம் உதட்டை மூடி சாப்பிட்டால் காற்று உள்ளே போகாமல் சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக.